ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 26ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதே டைப்ஸ் ஆஃப் ஜபேலா தான் பார்க்க போகிறோம். அதே தான் உங்களுக்கு முன்னுரை எல்லாம் அதே தான். எத்தனை வகை இருக்குது அது சொல்லியிருக்கோம். டிசைனும் அதே தான், போன கிளாஸில் பார்த்ததே தான் எல்லாம். இப்போ படத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் வரும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவெல்லாம் கொஞ்சம் மாறி வரும். இந்த இடம் மட்டும் பாக்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரும். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா FL. அதே லைனில் B/4. இந்த நெக்கோட இதெல்லாம் நம்ம போன இதிலே பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா B/4 + 5. இப்போ அளவு கொஞ்சம் மாற்றிருக்கேன், பட் அதே 17 தான் வருது. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் லைனில் 4 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு மேலேயும் 4 சென்டிமீட்டர் வச்சு அதை பாக்ஸ் மாதிரி கட்டிக்கணும். பாக்ஸ் மாதிரி கட்டி இந்த வளைவு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜபேலாவில் வரைகிற மாதிரி அதே வளைவு கீழே வந்து 2 சென்டிமீட்டர் வச்சா போதும். அதே அளவு துணி தான் தேவை. அந்த அளவெல்லாம் எடுத்து கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இப்போ பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பரை ஃபோல்டில் மடிச்சுக்கணும் முன்னாடி மாதிரி. அதே ஃபுல் உயரம் வச்சுக்கணும். ஃபுல் உயரம் வந்து 40 சென்டிமீட்டர் பார்த்தோம். ஃபோல்டு பக்கம் அப்படி வச்சுக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் இந்த பக்கம் படத்தில் இருக்க மாதிரியே ஃபோல்டு வந்து அந்த சைடு வச்சுருக்கேன். இது வந்து 40 சென்டிமீட்டர். அதே அளவு எதிர் சைடில் 40 சென்டிமீட்டர். இப்போ இதை ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கணும். இதுக்கு தையல் அளவு சொன்னேன் 3 சென்டிமீட்டர். டீயோ 3ஓ 2ஓ உங்களுக்கு மடிப்புக்கு எப்படி மெலிசா மடிப்பு வேணுன்னா 2 வச்சுக்கலாம், கொஞ்சம் பட்டையாக வேணுன்னா 3 வச்சுக்கலாம். இதே லைனில் பார்த்தீங்கன்னா B/4. இந்த ஃபோல்டு லைன்லே B/4. இது வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ அதே அளவு ஷோல்டர் லைன் வரைகிறதுக்காக இதே அளவை ஆப்போசிட் எதிர் சைட்லேயும் வச்சுக்கணும். இப்போ ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து செஸ்ட் லைன், இது பாட்டம் லைன், இது தையல் அளவு. இப்போ இதுதான் வந்து மேலே இருக்க ஷோல்டர் லைன். நமக்கு இந்த ஷோல்டர் லைனில் கடைசியாக என்ன அளவு வருதுன்னு பாருங்கள். B/4 + 5. B/4 + 5 வந்து 17 சென்டிமீட்டர். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஷோல்டர் லைனில் எப்படி 17 வருதுன்னு. இதில் வந்து ஜபேலாவில் வந்து ஸ்லீவ் வந்து அதிலே ஜாயிண்ட் ஆகி வர்றதுனால ஷோல்டர் லைன் அதே தாங்க வரும். இதை தான் நம்ம ஷோல்டர் லைன் சொல்லுவோம் இப்பொழுதைக்கு. அதே அளவு கீழே வச்சு குறிச்சிக்கோங்க. ஏன்னா இது பாக்ஸ் மாதிரி வந்தால் தான் நமக்கு புரியும். அதில் படத்தில் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி தான் நான் போடுறேன். இப்போ நமக்கு இதே அளவு தான் ஃபுல்லாக வருது. படத்தில் 17 சென்டிமீட்டர் தான் ஃபுல்லாக கட்டம் போட்டிருப்பாங்க. அதை தான் நம்ம நீட்டாக போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நெக் அளவு. நெக்கோட அகலம் வந்து B/12 + 1 5 சென்டிமீட்டர். கீழே இறக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6 சென்டிமீட்டர். இந்த இறக்கம் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். இதில் இருக்க அளவு தான் வைக்கணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு ஒரு வாட்டி தச்சு போட்டு பாருங்கள். இறக்கம் கம்மியாக இருந்தால் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் 7 வைக்கிறேன், 8 கூட வச்சுக்கலாம். ரொம்ப இறக்கணும், குழந்தைங்களுக்கு நெக்கு சின்னதாக தான் இருக்கும், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட சென்டர் பார்த்தீங்கன்னா 3.5. இப்போ நான் அதே நெக்கே வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். பின்னாடி வந்து ரவுண்ட் நெக். இப்போ இந்த லைன்லாம் கிடையாது இல்லைங்களா. இப்போ செஸ்ட் லைனில் இந்த லைன்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். இப்போ அதே அளவு இந்த சைடும் 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த சைடும் 4 சென்டிமீட்டர் வரும். ஏன்னா அது பாக்ஸ் மாதிரி வரணும், அதனால் எல்லா சைடும் 4 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். இதை பாக்ஸாக கட்டிக்கணும். வளைவு எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி வரைஞ்சிருக்காங்க. செஸ்ட் லைன்லேருந்து மேலே மூளைக்கு போகுது. நெக்ஸ்ட்டு இந்த 4 சென்டிமீட்டர் குறித்தோம். இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் வச்சுக்க சொன்னேன். போன வாட்டி 3 சென்டிமீட்டர் வச்சோம். நமக்கு விருப்பம்தான், இது வச்சாலும் வைக்கலாம், அதை ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டாலும் விட்டுக்கலாம். இது கொடுத்தா கொஞ்சம் ஷேப் கொடுக்கும், அதுக்காக. அதே வளைவு
அதை ஃபுல்லாக தையல் அளவு வரைக்கும் இழுத்து விட்டுடணும். இப்போ இதில் நீங்கள் தையல் அளவு விட தேவையில்ல, நான் சும்மா சொன்னேன். இது மட்டும் போதும். தையல் அளவு அதில் வைக்கும்போது நம்ம விட்டுக்கலாம். இதில் தையல் அளவு விடாமல் அப்படியே கட் பண்ணுங்க. பேப்பர் பேட்டர்னில் நீங்கள் தையலெல்லாம் விட தேவையில்ல. பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணிவிட்டு துணியில் வைக்கும்போது ஞாபகமாக நீங்கள் தையலெல்லாம் விடணும். இப்போ இதில் வந்து பேக் நெக் மட்டும் கட் பண்ணணும். ஏன்னா ரெண்டும் சேர்த்து வர்றதுனால ஃபஸ்ட்டு பேக் நெக் மட்டும் கட் பண்ணணும். இதில் வந்து ஸ்லீவ் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஷேப் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த இடம் வந்து அதில் ஷேப் கொடுத்துருக்க மாட்டேன். இது வரைஞ்சிங்களா, இது வந்து லைட்டாக ஸ்லீவ் வந்து இப்படி வரும். அதான் உங்களுக்கு தைக்க வரும். ஸ்லீவ் வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சி இப்படி கட் பண்ணணும். இந்த வளைவில் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் ஸ்லீவ். இதில் தையல் போட்டுட்டு இந்த ஸ்லீவை வந்து நம்ம இப்படி தைக்கணும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக வளைவு இருந்தால் போதும். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஏன் இந்த வளைவு வரைஞ்சி இப்போ இந்த வளைவு நான் வரைஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் பேப்பரில் வரைஞ்சி காமிக்கிறேன். இதை இப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்து மடித்தா மீதி துண்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். இதுவும் மடிக்கணும். அப்போ இது துண்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி விருப்பம்னாலும் அப்படி தைச்சிக்கலாம். நான் இது ஷேப் வரணுன்றதுக்காக இந்த ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நெக்கு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேப்பர் பேட்டர்ன்றதுனால தனித்தனியாக எடுத்துருக்கோம். இது எடுக்கும் பேக் நெக் கண்டிப்பாக எடுக்கும்போது ஃபோல்டில் தான் எடுக்கணும். இது வந்து ஓப்பனில் 2 பீஸ் வர மாதிரி வச்சு எடுக்கணும். ஃபோல்டுன்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். இது வந்து ஓப்பனில் இது 2 பீசஸ், இது ஃபோல்டில் 1 பீசஸ். இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே ப்ளவுஸ் பீட்டு தாங்க எடுத்திருக்கேன், சாரீ ப்ளவுஸு. இப்போ அது மாதிரி கிளாத்து வேஸ்ட்டாக போகுதுனாலும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து குழந்தைங்களுக்கு தைச்சி போடலாம். ஆனால் காட்டனாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட்டாக இருக்குது கரை பக்கம், இது வந்து டார்க்காக இருக்குது. அப்போ இது ரைட் சைடு, இது ராங் சைடு. ராங் சைடு பக்கம் தான் நம்ம மடித்து போட போகிறோம். ஃபோல்டு பக்கம் மடித்து போட்டாச்சு. இப்போ பேக் பக்கம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு துணி கொஞ்சம் கிராஸாக இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நேராக போட்டுக்கோங்க. கீழே நேராக வர மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து சரிசமமாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஃபோல்டு பக்கம், பேக் சைடு வந்து வச்சுக்கிறோம். கீழே வந்து தையலுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஒயிட் வந்து மடிக்கும் பொழுது உள்ளே போயிடும். இப்போ இதை அப்படியே வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே தையல் அளவு ஒரு 1.5 சென்டிமீட்டர் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவு கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும்.
வளைவு வேண்டாம்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட இது பண்ணிக்கலாம். 2 சென்டிமீட்டர் வச்சு ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்படி தான் வரும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து இங்கே கரபாகம் இப்படி மடித்து போட்டிங்கன்னா வந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம் ஓப்பன் வர்ற மாதிரி. உங்களுக்கு இது மடிக்கிற வேலை இருக்காது. கரபாகம் எப்போவுமே பிரியாது உங்களுக்கு, அதனால் மடிக்கிற வேலை இருக்காது. இல்லை அந்த கரையும் இந்த கரையும் சேர்த்து கூட போடலாம். இப்போ நான் அதை வந்து பேக் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபோல்டாக போட்டே கட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணும்போது உள் மடிப்பு ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் வந்து பட்டன் பீஸ்க்கு மடித்து அடிக்கணும். கரை இருந்தால் உங்களுக்கு தேவையில்லை, கரை இருந்தால் அப்படியே மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வரைபடத்தில் வரைஞ்சிருக்கிறதும் அப்படி தான் வரும். இந்த மாதிரி தான் வரும், மடிக்க முடியும். அது கரபாகம் வராது உங்களுக்கு. இதுவும் வந்து இந்த பீஸ் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு முன்னாடி விட்டுக்கோங்க. நான் வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறேன், அதனால் ஓப்பனுக்கு விட போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் வைக்கணுன்னா அது பீஸ் பட்டன் மாதிரி வைக்கணும் அப்படின்னா, இல்லை ப்ரெஸ் பட்டன் வைக்கணும்னா ஓப்பன் பீஸ் கண்டிப்பாக விடணும். நான் இது பைப்பிங் மாதிரி தான் வைக்க போகிறேன், அதனால் சின்னதாக தான் நான் மடிப்புக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் விட்டால் போதும் எனக்கு. இப்போ இதே மாடல் தைக்கிறீங்கன்னா அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துருங்க. இதை வந்து 1 சென்டிமீட்டர் தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்படி மாடல் மாதிரி இதோட சேர்த்து வரைஞ்சிடணும் தையல் அளவோட. இப்போ தான் நீங்கள் மடித்து அடிக்கும்போது அது வந்து அழகாக வரும். இதோட சேர்த்து வரைஞ்சிடணும். இப்போ சைடில் வந்து 1.5 சென்டிமீட்டர், கீழே 2 சென்டிமீட்டர், 2 அல்லது 3. இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்போட அப்படியே இது வந்து ஃபோல்டு கட் பண்ணிக்கணும். பீஸ்லாம் சைடில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால். இது பேக் பீஸ், இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். இல்லை ஒயிட் கலர் பைப்பிங் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் லேஸ் வச்சு அடித்தாலும் ஒயிட் கலர் நல்லாயிருக்கும். நான் இப்போ லேஸ் வச்சு தான் அடிக்க முடியும். இப்போ நான் லேஸ் வச்சு தான் அடிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கிராஸ் பீஸ் ராங் சைடில் கொடுத்து ரைட் சைடில் உருட்டி அடிக்கலாம். ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அப்படியே அடிச்சுக்கிட்டு வரலாம். இப்போ நான் வந்து ஒரு மடிப்பு மடித்து அப்படியே வந்து லேஸ் கொடுத்துருவேன். இந்த ஷேப் அழகாக வரும் உங்களுக்கு இதில் வளையும் போது. நாங்கள் தைக்கிறது பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு ராங் சைடில் ஜாயின் பண்ணணும். ராங் சைடில் 1 சென்டிமீட்டர் அளவு அல்லது ஒரு தையல் அளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2ம் ராங் சைடில் திருப்பிக்கணும். அதே தான் இதுவும். கழுத்துக்கிட்ட அடிக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது கிராஸ் வந்துச்சுன்னா அந்த முனை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். கழுத்து நீங்கள் பிரித்து பார்க்கும்போதும் கரெக்டாக அந்த லைன் கரெக்டாக வரும். நீங்கள் அந்த வளைவு வரும்பொழுது வந்து பின்னாடி இப்படி ஈக்குவலாக வச்சிங்கன்னா அந்த வளைவு வந்து முன்னாடி வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். நான் ஒரு தையல் தான் போடுறேன் உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்காக.
நீங்கள் நிஜமாக ட்ரெஸ் வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா 2 தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 ஜாயின் பண்ணியாச்சு. இதில் ஒரு படிமான தையல் மேலே, மடிப்பு மேலே ஒரு படிமான தையல். படிமான தையல் போடும்போது இந்த பிசுறு வந்து பேக் சைடு வரணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துலேயுமே பிசுறு வந்து பேக் சைடு வர மாதிரி தான் நீங்கள் போடணும். ஃப்ரண்ட்டில் வந்து அசிங்கமாக இருக்கும். மெலிஸ் துணியாக இருந்தால் நீங்கள் பீஸ் திருப்பினதெல்லாம் வெளியில் தெரியும். ரெண்டுமே படிமான தையல் போட்டாச்சு. இப்போ லேஸ் வந்து பார்த்திங்கன்னா, லேஸ் வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கீழே தையல் அளவு போக இதிலேருந்து வச்சு பார்க்கணும். இதிலேருந்து வச்சு பார்த்திங்கன்னா இந்த நெக்கில் பாதி வரணும். பாதி வந்துட்டு இதை வச்சு பாருங்கள், ஏன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டும் நெக்குக்கும் வந்துடும். கையில் வந்து வராது உங்களுக்கு. கையில் வந்து நீங்கள் ப்ளைனாக மடித்து அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்கலாம். இல்லை கையில் பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ கிராஸ் பீஸ் வச்சு காமிக்கிறேன். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு சதுர பீஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்கேல் அளவு, இது வந்து பைப்பிங் அல்லது பைண்டிங் சொல்லுவோம், அதுதான் இப்போ தைக்க போகிறோம். ஹெம்மிங் தைக்க போகிறதில்ல. அந்த ஒயிட் பீஸ் வந்து வெளியில் தெரியணும். அது மாதிரி இந்த கிராஸ் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே சைடு வரணும். இந்த சைடு போனால் அந்த சைடு தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த பீஸ் எல்லாம் அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த 2 பீஸ் வைக்கும்பொழுது ஜாயின் பண்ணும்போது இப்படி வைக்கணும், வி ஷேப்பில் வைக்கும்போது இந்த மொனை கொஞ்சம் வெளியில் வரணும், இந்த பீஸோட மொனை வெளியில் வரணும். அப்போ தான் இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு இப்படி பிரிக்கும்போது நீட்டாக பீஸ் வரும். இப்படி வரும் பீஸு. நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா இது இறங்கிடும் பீஸு. அதனால் அப்படி வைக்கக்கூடாது. அந்த முனையை வந்து மேலே வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஒயிட் கலர் நூல் போட்டு தைக்கிறது தான் ஒயிட் கலர் நூல் போட்டு தைங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் அதில் பைண்டிங் தைக்கும்பொழுது ரெட் கலர் நூல் தான் வேணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போது டைட் பண்ணிக்கணும், இல்லைனா பீஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது சின்ன பீஸுன்றதுனால உங்களுக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும். இது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அந்த முனையோடு சேர்த்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த பீஸ் அப்போ தான் கரெக்டாக நேராக வரும். இப்போ பைண்டிங்க்கு வந்து நம்ம ராங் சைடில், இதில் வந்து ரைட் சைடில் வந்து பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பும் பொழுது அதில் பாதி மடிப்பு, இந்த மடிப்பு வைக்கும்போது இந்த தையல், இதில் தையல் தெரியும், இந்த தையலை தாண்டி வர மாதிரி வச்சுக்கணும். நமக்கு வெளியில் வந்து இந்த மடிப்பு லைட்டாக தெரியும், மொத்தமாக தெரியும். அந்த பள்ளத்தில் நம்ம தையல் போட்டு வரணும். அதுதான் பைண்டிங் அழகாக வரும். ஏன் கிராஸ் பீஸ் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி வளைவுகள்லாம் வந்து வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இந்த இடம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், இது கார்னர் வந்து ஷார்ப்பாக வரதுனால லைட்டாக நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு திருப்பணும். அப்போ தான் கரெக்டாக திரும்பும். இதுலேயும் அப்படி தான் லைட்டாக நாச்சஸ் கட் பண்ணிட்டு திருப்பினா அந்த பைண்டிங் வந்து கரெக்டாக திரும்பும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பீஸு. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு இந்த இடம் வந்து நாச்சஸ் கட் பண்ணிடுங்க. முன்னாடியே கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாடியே கூட இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக சும்மா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு, ரொம்ப கட் பண்ணக்கூடாது. அது மாதிரி இந்த பக்கமும் இப்போ ஜாயின் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும். நாச்சஸ் கட் பண்ணதுனால திரும்பும் கொஞ்சம்.
இப்போ நாச்சஸ் கட் பண்ணதுக்கு தாண்டி தான் நம்ம தையல் பண்ணணும். ரொம்ப கட் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படி வளைச்சி இது பண்ணணும். தையல் ஒரே அளவு போடுங்க. இந்த துணியை இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே லூஸ் விட்டு வச்சுட்டு வரணும். மீதி இருக்க பீஸை கட் பண்ணிடலாம். நூல் எக்ஸ்ட்ராலாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தையல் போட்ட அளவு மடிப்பு, கொஞ்சம் துணி வெளியில் தெரிகிற மாதிரி இந்த பிசுறு வந்து உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு இதை வந்து மடிச்சுக்கணும். மடித்து அது மேலே வரணும். இதுதான் வந்து பைண்டிங். இந்த பள்ளத்தில் தையல் போட்டு வரணும். இதில் போடக்கூடாது. இந்த பள்ளத்தில் போடணும். அப்போ தான் உருட்டிட்டு குண்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்லாம் இன்னும் மெலிசாக தைப்பாங்க. இது பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் பட்டையாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் தடவி பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பீஸ் நமக்கு வந்திருக்கும். அதை வச்சு நம்ம அப்படியே பள்ளத்தில் போட்டுட்டு வர வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், தையல் வந்து ஒயிட் பீஸில் தெரியாது. பள்ளத்தில் வர்றதுனால அந்த கலரோடு போயிடும். ஒயிட் பீஸ் தனியாக நல்லா நீட்டாக இருக்கும். இந்த பீஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. பின்னாடி பாருங்கள், பேக்லேயே பீஸ் வந்து பிடிப்பட்டு இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து உருட்டிக்கிட்டு வரணும். இந்த லைட்டாக ஏறி இருக்குது, நீங்கள் வந்து ஏறாமல் அழகாக தரணும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எப்படி வருது பாருங்கள், எப்படி வரும். இது கேப் மாதிரி வர்றதுனால இதுக்கு கேப் ஸ்லீவ்னு பேர். கேப் மாதிரி போட்டிங்கன்னா அப்படி வந்து நிற்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும். கேப் ஸ்லீவ்னு பேர் இது. இப்போ அடுத்தும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் பைண்டிங் வந்து தைச்சாச்சு. இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். நீங்கள் ஒரே அளவாக தையல் அளவு தைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ஷேப் வரும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பீஸ் வச்சு தைச்சிட்டிங்கன்னா ஷேப் வந்து இப்படி நேராக மாறிடும். கேப் ஸ்லீவ்னால் இப்படி வளைஞ்சு வரணும். வளைஞ்சு வந்து ஸ்லீவ் வந்து இப்படி தெரியணும். ஃபஸ்ட்டு இதை தைச்சிக்கலாம். இந்த லேஸை வந்து ஃபஸ்ட்டு ராங் சைடில் வச்சு தைச்சிருங்க. அதாவது லேஸுக்கு நடுவில் இந்த பீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் லேஸ் ஓரத்தில் தையல் போட்டுவாங்க. ஒரு தையல் அளவு உங்களுக்கு பிடிப்படும். லேஸுக்கு நடுவில் பீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. தையல் போடும்போது முன்னாடி லேஸ் மேலே ஓரத்தில் போடணும். இது இப்படி திருப்பினோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வரும். இன்னொரு தையல் போடுறதுக்கு உங்களுக்கு பிசுறும் வந்து தெரியாது. 2-3 தையலும் தெரியாது. பார்க்க நீட்டாக இருக்கும் ஒரு தையல் போட்ட மாதிரி. ஃபஸ்ட்டு லேஸ் இது வந்து கீழே மடிப்புக்கு போயிடும், அதனால் தேவையில்லை. லேஸை வந்து சென்டராக வச்சுப்போம். இந்த பீஸோட சென்டராக வச்சுப்போம். ஓரத்தில் தையல் போடுவோம். அந்த வளைவில் லேஸ் வந்து இந்த லேஸ்லாம் வளையும், அதனால் வளைஞ்சு அழகாக வைங்க. வளைவில் தைக்கும்போது மெதுவாக வளைச்சி தைக்கணும். கழுத்து வளைவெல்லாம் தைக்கும்போது பார்த்து தைங்க. இந்த வளைவு இந்த ஷேப்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை 2 இடம்லாம் கரெக்டாக வளைச்சி தைக்கணும். கரெக்டாக வருது. 1 மீட்டர் லேஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த கழுத்துக்கும் ஓப்பனுக்கும்
இந்த ஷோல்டர் கூட நம்ம போன வாட்டி அடித்தோம் இல்லைங்களா, இந்த லுங்கிக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இன்னும் இது நீட்டாக இருக்கும். நீங்கள் ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. சைடில் மட்டும் வெளியில் கொடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கலாம் ஃப்ரண்ட்டு சைடு. இப்படி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் மடிப்பு மாதிரி தெரியும், அசிங்கமாக இருக்கும். பின்னாடியும் அசிங்கமாக இருக்காது, ஒரு தையல் போட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் அப்படி தையல் போட்டு வரலாம். அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக மடிக்கணும். இந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி இந்த வளைவை அப்படி தள்ளி விடுங்க. பாருங்கள், அப்படி வளைஞ்சு அழகாக வரணும். இந்த மெத்தட் இப்போ தான் தைக்கிறேன், எனக்கே ஈஸியாக தான் இருக்குது, உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், கோட் மாதிரி இருக்குது. பாருங்கள், ஃபினிஷிங் வந்து பின்னாடியும் அழகாக இருக்குது, முன்னாடியும் கோட் மாதிரி நல்ல டிசைன் வந்து அந்த வளைஞ்சி அழகாக வந்துருக்கு. இந்த மாதிரி தைக்கணும். இப்போ சைடு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா கீழே ஜாயின் பண்ணிடலாம். சைடு எவ்வளோ தையல் அளவு விட்டோமோ அந்த அளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. எதையும் இழுக்கவும் கூடாது, எதையும் தளர்ந்து விடணும், ஈக்குவலாக வச்சு அடிக்கணும். தச்சு முடித்த பிறகு இதெல்லாம் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க கடையில் கொடுத்து. இல்லை உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த வளைவில் லைட்டாக 2 நாச்சஸ் கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து வளையும். பாருங்க, அந்த வளைவில் சுருக்கம் இல்லாமல் அழகாக வருது. அந்த நாச்சஸ் கட் பண்ணதுனால தான். நாச்சஸ் கட் பண்ணலன்னா ஒரு மாதிரி முறுக்கின மாதிரி வரும். அந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இப்போ கீழே எவ்வளோ தையலில் விட்டோமோ அந்த அளவு வந்து மடிச்சுக்கணும். மடித்து 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த ஓரத்தில் ஒன்று, இந்த ஓரத்தில் ஒன்று, டபுள் ஸ்டிச் போட்டால் அழகாக இருக்கும் பிள்ளைங்களுக்கெலாம். இந்த பிசுறு வந்து பேக் சைடு வர மாதிரி, எல்லா பிசுருமே வந்து பேக் சைடு வர மாதிரி மடிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு படிமான தையல், கீழே வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ லேஸ் இதிலே மடிஞ்சதுனால இப்போ ஃபினிஷிங் வந்து கரெக்டாகிடும் உங்களுக்கு. ராங் சைடும் வந்து தெரியாது. இல்லை நீங்கள் ஒரு தையலோடு விடுறதுனாலும் விடலாம். வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து நீங்கள்
ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சி போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். இல்லை 2 பக்கம் இந்த மாதிரி லேஸ் தைச்சிங்கன்னா ரோப் வச்சு கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு 2 ரோப் வச்சுக்கலாம். வச்சு கட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் அதையும் தைச்சி காமிக்கிறேன். நாடாக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 வச்சா போதும். மேலே 1 சென்டரில் 1 வச்சா போதும். நாடா வந்து ரொம்ப மெல்லிசாக அடிக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நாடா அடிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அதே அளவு இந்த பக்கமும் ஒரு மடிப்பு, அப்புறம் அது 2ஐயும் மடித்து அது மேலே ஒரு தையல். இதுதான் நாடா. ஒயிட் கலர் நூல் போட்டுக்கோங்க. நான் இதிலே தான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். நீங்கள் போடும்போது ஒயிட் கலர் நூல் போட்டு தைங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மெத்தடு தான். இப்படி மடிச்சுட்டு முக்கோணமாக இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த நாடாவை உள்ளே வச்சுட்டு இப்படி திருப்பி ஒரு தையல், ஓரத்தில் ஒரு தையல். இதை முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பக்கம் இந்த மடிப்பு மடித்தோம் இல்லைங்களா, அந்த பக்கம் இந்த நாடாவை இந்த கார்னரில் நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சின்னதாக அடிச்சிருக்கேன். பாப்பாவுக்கு இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில். அதனால் குட்டியாக தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஓரத்தில் தையல் போட்டுக்கணும். சின்னதாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. விரும்ப மாட்டேங்க. சின்னதாக இருந்தால் அழகாக இருக்கும். இது பாருங்கள், இவ்வளோ தான் வரும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கோங்க. நான் இதையே வச்சு அடிச்சிடுறேன். இப்போ 4 இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ 4 வந்து 4 நாடாக தைச்சாச்சு. இந்த மாதிரி முனையில் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வளைவு வர இடத்துல இந்த இடத்துல ஒரு நாட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒன்று வச்சுப்போம். இந்த ராங் சைடில் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே அப்படியே ரஃப் அடிச்சுக்கணும். அது மாதிரி இந்த பக்கமும் இந்த இடத்துல ஒரு நாட் வச்சுக்கோங்க. 2 வச்சா கூட போதும் அதுக்கு. அதுக்கு நேராக பார்த்து அதுக்கு நேராக கரெக்டாக வைக்கணும். இந்த இடத்துல வைக்கணும். இப்போ 1 வச்சாச்சு. இன்னொன்று வச்சுக்கலாம். கீழே இறக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 1 வச்சுக்கலாம். மார்க் பண்ணுறதுனா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவு இங்கேயும். இதுதான் வந்து கேப் ஸ்லீவ் ஜபேலா. நாட்டு வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த ஓப்பன் லைட்டாக உடம்பு தெரியறதும் உங்களுக்கு அது ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும். இந்த லேஸ் வச்சது பாருங்கள், ராஜாக்கள் உடை மாதிரி இருக்குது. இந்த கேப் ஸ்லீவ் வந்து பழைய வீரன் மாதிரி மேலே அப்படி தூக்கிட்டுருக்கும். இதுதான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரேக்லான் ஸ்லீவ் பார்த்துக்கலாம்.